அரசியல் மோகத்தால இதுவரைக்கும் சேர்த்து வச்ச கொஞ்ச நஞ்ச நல்ல பெயரையும் கெடுத்துக்கிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? சினிமாவுல கொடிகட்டி பறந்துக்கிட்டு ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து அரசியல்வாதி ஆகுறதுலாம் நம்ம தமிழ் சினிமாவுல ஒன்றும் புதுசு கிடையாது. பல வருஷங்களாவே இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எம்ஜிஆர் தொடங்கி கமல், விஜய் வரைக்குமே இந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசா போகும். இதுல எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தான் நடிப்பையும் தாண்டி ஒரு அரசியல்வாதியா மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சு காமிச்சாங்க. ஆனா இவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே அரசியல் மோகத்துல யாரெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்களோ அந்த நடிகர்கள் எல்லாமே கடைசியில கெட்ட பெயரை தான் சம்பாதிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா சம்பாதிச்ச கொஞ்ச நஞ்ச நல்ல பெயரையும் கெடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வகையில ராமராஜன் ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல இவரோட படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்து கதைகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. அது எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல 1998ல ஏடிஎம்கே கட்சியோட வேட்பாளரா இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா இவரால தொடர்ந்து எதுலையுமே ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அரசியல்லையும் பயங்கரமான அடி. சினிமாவுல இவரை யாருமே கண்டுக்கல. அரசியல்ல போய் படுதோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமா சினிமாக்குள்ள வரும்போது ராமராஜனை யாருமே கண்டுக்கல. இதே விஷயம் தான் நம்ம கார்த்திக்குக்கும் நடந்துச்சு. நவரச நாயகன் அப்படின்னு கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாரு கார்த்திக். அந்த காலத்துல நம்ம தமிழ் சினிமாவுல இருந்த ஹீரோயின்ஸே கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு இவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொமான்ஸ் ஹீரோ அப்படின்னாலே மனுஷன் தானே. ஆனா அரசியல் மேல இருந்த மோகத்தினால ஏடிஎம்கே கட்சியில இவர் சேர்ந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் இவரால ஒரு இடத்துல கூட ஜெயிக்கவே முடியல. மக்களோட ஆதரவு இவருக்கு இருந்தாலும் அரசியல்னு வரும்போது இவரை பெருசா யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறமா சினிமாவுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆக்ஷன் படங்களின் மூலமா மக்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சவர் தான் சரத்குமார். அதன் மூலமா சுப்ரீம் ஸ்டார் அப்படின்ற பட்டமும் இவருக்கு கிடைச்சிச்சு. ஆரம்பத்துல இவர் நடிச்ச ஒரு படம் கூட ஃபிளாப் ஆகாது. எல்லா படமுமே ஒரு குட் ஃபீலா மக்களுக்கு பிடிச்ச படமா இருந்துச்சு. அதை வச்சு அரசியல்லையும் ஜெயிச்சிடலாம்னு ஒரு கணக்கு போட்டார்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படியாவது அரசியல்ல ஒரு நல்ல இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு ரெண்டு கட்சியிலையும் மாறி மாறி தாவிட்டு இருந்தாரு. ரெண்டு கட்சியிலுமே மாத்தி மாத்தி வேட்பாளராகவும் இருந்திருக்காரு. கடைசியில எதுவுமே செட் ஆகாம பிஜேபியிலையும் சேர்ந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கருணாஸ். கருணாஸ் ஒரு நடிகரா இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல அவர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன படங்கள்ல இருந்து பெரிய பெரிய படங்கள் வரைக்கும் ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருந்தாரு கருணாஸ். ஆனா எப்போ அரசியலுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து இவரை வெறுக்கிற மக்கள் அதிகமாயிட்டாங்க. ஆனா இவர் கட்சியில இறங்கி சில தொகுதிகள்ல ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் சினிமாவுல கிடைச்ச நல்ல பேர் இவருக்கு அரசியல்ல கிடைக்கல. அடுத்து நம்ம பார்க்க போறது விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்தை இந்த லிஸ்ட்ல நான் சேர்க்க கூடாது அப்படின்னு தான் நான் முயற்சி பண்ணேன். ஆனா வேற வழி கிடையாது. விஜயகாந்த் அவர்களை இப்ப ஏதாவது பேசினா கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டுறது, அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்கா அப்படின்லாம் கேட்கறது. ஆனா ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி சத்தியமா இப்படி கிடையாது. அவர் இறந்ததுக்கு அப்புறமா கொண்டாடக்கூடிய மக்கள் அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு ஆதரவுமே கொடுக்கல. மனுஷன் எதிர்கட்சி வரைக்குமே ஜெயிச்சு வந்தாரு. ஆனா ஒரு வாட்டியாவது அவரை முதலமைச்சரா நம்ம பார்த்திருக்கணும். ஆனா நம்ம அவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கல. சினிமாவுல கொடிகட்டி பறந்த கேப்டன், உதவினா முதலாளா வந்து நிக்கக்கூடிய கேப்டன் அரசியலுக்கு வரும்போது மக்கள் அவர் எதிர்பார்த்த ஆதரவை கொடுக்கல. இதே மாதிரி தான் உலகநாயகன் கமலஹாசனும். உலகநாயகன் அப்படின்ற பட்டத்தை வச்சுக்கிட்டு கமல் அரசியலுக்குள்ள வந்து எந்த கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு டார்ச்சை தூக்கி போட்டு டிவியை உடைச்சாரோ இப்ப அதே கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தப்படுறாரு. சினிமான்னு வந்துட்டா கமலை யாருமே விட்டு கொடுக்கறது கிடையாது. ஆனா அரசியல்ல கலாய்க்க தான் செய்யறாங்க. இந்த மாதிரி கலாய் வாங்கவே முடியாது அப்படின்னு தான் ரஜினி உஷாரா தப்பிச்சுக்கிட்டாரு. ஓகே, இந்த மொத்த கதைகளும் இப்ப கடைசியா யார்கிட்ட வந்து நிக்குது அப்படின்னா தளபதி விஜய் மேல. தளபதி விஜய் இப்ப ஃபுல் ஃபோர்ஸ்ல அரசியல்ல இறங்கிட்டாரு. இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட அவர் சந்திக்கல. முதல் தேர்தல் 2026 இருக்கும். அதுக்கப்புறமா தான் உண்மையாவே மக்கள் அவரோட அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.